வித்தியாசம். ஒரு நாள் 2 தேவதைகள் ஒரு ஊருக்கு செல்ல முடிவு செய்தனர். ஒரு குடும்பத்திற்கு செல்வமும் சந்தோஷமும் கிடைக்க ஆசிர்வதிக்கவே அவர்கள் வந்தனர். அவர்கள் தங்களை சாதாரணமாக அழகில்லாத 2 பெண்களாக மாற்றிக்கொண்டு ஊருக்குள் நுழைந்தனர். அவர்கள் 2 வீடுகளை தேர்வு செய்தனர். முதல் வீடு ஊரின் நுழைவாயிலில் இருந்த ஒரு பெரிய மாளிகை. அந்த வீட்டில் பல அறைகள் இருந்தன. அவர்கள் ஒரு இரவு தங்க அனுமதி கேட்டனர், ஏனெனில் இரவு மிகவும் குளிராகவும் பயங்கரமாகவும் இருந்தது. ஆனால் அந்த வீட்டின் உரிமையாளர் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார். அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்தார். பிறகு வேண்டுகோளுக்கு பிறகு வீட்டின் பின்புறத்தில் உள்ள குளிரான மற்றும் சின்னதான அடித்தளத்தில் மட்டும் தங்க அனுமதி அளித்தார். தேவதைகள் நன்றி கூறி அங்கே தங்கினர். அந்த நேரத்தில் ஒரு தேவதை சுவரில் ஒரு ஓட்டை மற்றும் சேதம் இருப்பதை கவனித்தாள். அவள் தனது மாய சக்தியால் அந்த சுவரை சரிசெய்து அந்த இடத்தை மூடிவிட்டாள். இதை பார்த்த 2வது தேவதை ஆச்சரியப்பட்டாள். அடுத்த நாள் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறினர். பிறகு அவர்கள் ஒரு சிறிய வீட்டை தேர்வு செய்தனர். அது மிகவும் எளிமையான வீடு. அங்கு இருந்த ஒரு பெண் அவர்களை அன்புடன் வரவேற்றாள். அந்த குடும்பம் அவர்களுக்கு உணவு அளித்து ஓய்வெடுக்க ஒரு அறையும் கொடுத்தது. அவர்கள் மிகவும் அமைதியாக தூங்கினர். அடுத்த நாள் காலை அந்த குடும்பத்தின் பசு இறந்துவிட்டது என்று தெரிந்தது. அந்த பெண் அழுதாள், ஏனெனில் அந்த பசுவே அவர்களின் முக்கிய வருமானம். இதை பார்த்த 2வது தேவதை மிகவும் கோபமடைந்தாள். நல்லவர்களுக்கு இப்படி நடந்தது ஏன் என்று கேட்டாள். அப்போது முதல் தேவதை கூறியது, முதல் வீட்டில் சுவரின் உள்ளே ஒரு பொக்கிஷம் இருந்தது. அவர்கள் நல்ல மனம் கொண்டவர்கள் அல்ல. அதனால் அதை அவர்கள் பெறக்கூடாது என்று நான் சுவரை மூடினேன். இந்த நல்ல குடும்பத்திற்கு மரணம் வர இருந்தது. ஆனால் அவர்கள் நம்மை அன்புடன் பார்த்ததால் அந்த மரணத்தை நான் பசுவிற்கு மாற்றினேன். கவலைப்படாதே, நான் அவர்களுக்கு ஒரு தங்க நாணயங்கள் நிறைந்த பாத்திரம் கொடுத்துள்ளேன். அவர்கள் அதை ஒரு நாள் கண்டுபிடித்து நன்றாக வாழ்வார்கள். நீதி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் 2 பக்கங்கள் உள்ளன. கெட்டதாக தோன்றுவது கூட நல்லதற்காக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.